இது ஊர்ல இருக்க மொத்த பேரும் தான் கோவா கேங்க போட்டு பொழகிறாங்கன்னு பார்த்தா கோவா கேங்ல இருக்க ஒருத்தனே பார்த்தீங்கன்னா ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் போட்டு பொலன்னு பொழகிறான். நேற்று நைட் எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியும் இந்த பக்கம் பவித்ராவும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அதை கேட்கும் போது நீயே என்னடா ஜாக்லின் சௌந்தர்யாவை போட்டு எந்த அடி அடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இவ்வளோ நாள் அப்போ அவங்கள பற்றி இந்த அபிப்பிராயம் தான் உனக்கு இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதுங்க. ஏன்னா இங்கே ஜாக்லினை பார்த்து என்ன சொல்றேன்னா, நாமினேஷன் இப்போ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் இருக்கிறதுனால அவங்க நாமினேஷன்லேருந்து தப்பிக்கலாம், அதனால ஓட்டு 2 ஓட்டு வந்து கம்மியாகுதுல, ஸோ அதுக்கோசம் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி சௌந்தர்யா பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு மாதிரி கோவா கேங் எல்லாம் சேர்ந்து ஓஏ ஓன்னு ஒரு மாதிரி கத்திட்டு இருப்பாங்களே, ஊழையிட்டு இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஊழையிடும் போதில் இவனுக்கு வந்து பிடிக்காதான், ஏதோ சும்மா வைக்கணுமேனு வச்சான் கையை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்ன புரியல, ஓகே நீ இவ்வளோ யோசிக்கிற கரெக்ட், ஜாக்லின் எப்படி பிளான், ஜாக்லினோட கேம் பிளே தான், சௌந்தர்யோட கேம் பிளே தான், எல்லாத்தையும் யோசிக்கிறான். ஆனால் எதுக்குடா இவ்வளோ நாள் அப்போ அங்கே இருந்து அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. இன்னைக்கு விஜய் சேதுபதி அடிச்சதுக்கு அப்புறம் வந்து இவ்வளோ விஷயத்த வந்து வெளியே கொட்டுற, அப்போ இவ்வளோ நாள் அங்கே உனக்குன்னு ஒரு தேவை இருந்ததா, இல்லை எதுக்கோசம் நீ அங்கே இருந்த அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இருந்தாலும் ஜெஃப்ரியே போட்டு கோவா கேங் அடிக்கும் போது தான், அதாவது கோவா கேங்கில் இருக்க முக்கிய புள்ளிகள் ஜாக்லின் சௌந்தர்யாவை போட்டு பழகும் போது தான் ஒரு பக்கம் என்னடா இது மொத்த ஊரே அடிக்கலாம், ஆனால் நீ அடிக்கலாமா செவால அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. எனிவேஸ் இந்த இடத்துல இன்னொரு மேட்ரு ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக இவங்க பவித்ரா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து புட்டு வச்சுட்டாங்க யார் யார் பிஆர் டீம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி. உள்ளே இருந்துக்கிட்டு இது வரைக்கும் யாரும் இவ்வளோ விஷயம், அதாவது அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓப்பனாக பேசலை. ஏன்னா பேரை வந்து கட் பண்ணிட்டானுங்க. டே விஜய் டி ரொம்ப ஓவரா பண்றீங்கடா, பேரை சொல்றது என்ன தப்பு, லாஸ்ட் சீசன் பிக் பாஸ்ல தானே வந்தாங்க அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலா இங்க என்ன மேட்டர்னா, சௌந்தர்யாவுக்கு வந்து விஷ்ணு இருக்கார்ல, அதாவது விஷ்ணு விஷால், அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஆர் ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது அருணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே லாஸ்ட் சீசன் வின்னர் அர்ச்சனா இருக்காங்களே, அவங்க தான் இந்த பிஆர் ஒர்க் பண்ணுறது. ஸோ அவங்க என்ன தான் பண்ணாலுமே வெளியே ஒரு மாதிரி காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் இருக்காங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை, அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானாக இருக்கேன், ஆனால் அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அதை வந்து வெளியில் காமிக்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்மா, விஷ்ணு விஷால் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பிஆர்னு அவரே ஒத்துக்கிட்டார் ஒரு வாயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அர்ச்சனா வந்து பிஆர்னு ஒத்துக்கல, ஆனால் அவங்க செயல்பாடுகள் தான் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அருணை போட்டு ஒரு அடி விஜய் சேதுபதி அடிச்சுட்டா மறுநாள் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று வருது அர்ச்சனா கிட்ட இருந்து, இந்த மாதிரி வந்து ஸ்டே ஸ்ட்ராங் ஏதோ ஒன்று போட்டு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்க ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அருணோட ஃபேன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக இங்கே அவங்க ஃபேன்ஸு இவங்க ஃபேன்ஸுலாம் யாரும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஃபேன்ஸ் தான். பிக் பாஸில் எவன் நல்லா பண்ணுறானோ அவனுக்கான ஃபேன்ஸ் உருவாவாங்க. அடுத்த சீசன் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சீசனில் எவன் நல்லா பண்ணுறானோ அவங்களுக்கான ஃபேன்ஸை வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்குமே தவிர இண்டிவிஜுவலாக இவங்களோட ஃபேன்ஸ் அவங்களோட ஃபேன்ஸ் பிக் பாஸில் அந்த சீசனில் அவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்றத வச்சு தான் இங்கே வந்து ஃபேன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி அவங்க படம் அப்படின்னு போயிடலாம் தவிர அவங்க ஃபேன்ஸ் அப்படியே கேரி ஆகிட்டே இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கேரி ஆகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுவும் இப்போ அர்ச்சனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த டப்பா அருணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ அப்பத்துலேருந்து அர்ச்சனாக்கு இருக்க மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்டா இவனுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மேலே இப்போ அந்த சப்போர்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வன்மத்தை போடுறாங்க. அதுலேயும் சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறானுங்க. இவங்களே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமெலாம் போயிடும். அந்த அளவுக்கு போவேனா, ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரனுங்க ஒரு கேமாக பார்க்காம உள்ள போய் இறங்கி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. லாஸ்ட் டைம் வந்து வனிதாக்கு தான் நினைக்கிறேன், வனிதாக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பிரதீப் ஆண்டனியை பற்றி பேசுறதுக்கு வந்து ஒரு மாதிரி கல் எடுத்து அடிக்கிறது அப்படிலாம். அதான் சொல்றேன், இந்த கேம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேம். இதை எதுக்கு அவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கிறானுங்கன்னு தெரியல. கனெக்ட் பண்ணி அவங்கள அடிக்கிறது குத்துறது இப்படின்ற லெவலுக்கு போறானுங்க. அர்ச்சனா கூட இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எனிவேஸ் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அருணுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த விளைவுகள் எல்லாம் அவங்களுக்கே வந்தது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு, அதாவது அருணுக்கான சப்போர்ட் அர்ச்சனா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை உள்ள உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி கிட்ட பவித்ரா புட்டு வைக்கிறாங்க. பவித்ரா அனலைசிஸ் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் பவித்ரா கேம் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. எப்படின்னா ஓகே இவங்க கேம் விளாட்ற மாதிரியும் இருக்குது, விளாடாத மாதிரியும் இருக்குது. எப்படி சொல்ல, சில சமயம் வந்து பவித்ரா ஏன்டா உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். சில சமயம் இது வந்து உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு மாதிரி நல்லா தான் இந்த பொண்ணு விளாடுது அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குது. பவித்ரா வந்து எந்த கேட்டகரியில் இருக்கிறது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்ரு, முத்துக்குமரன் இருக்காப்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஆடியன்ஸ் கிளாப் அவர்கிட்ட வந்து மஞ்சரி சொல்கிறாங்க. இந்த ஆடியன்ஸ் கிளாப் வந்து பார்த்தீங்கன்னா இது சௌந்தர்யாவுக்கு மட்டும் எப்படி வந்துகிட்டே இருக்குது, திட்டினாலும் வருது, அதே மாதிரி எந்திரிச்சு நின்னாலும் வருது, அவங்க தான் திட்டு வாங்குறாங்க அப்பயும் கை தட்டுறாங்க எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்துக்குமரன் என்ன சொல்றது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்கட்டி வித்தை, அது ஒரு மாதிரி நம்மளை வந்து இது பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. உண்மையிலே பய பிடிச்சிட்டான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான். ஏன்னா இந்த கைத்தட்டலுக்கு ஏமாந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் கைத்தட்டை வச்சு ஒருத்தவங்களை கேம் பிளே வந்து மாற்றலாம். அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் கொஞ்சம் கிளவராக யோசிக்கிறானோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா மஞ்சரி யோசிக்கிறாங்க, எப்படி சௌந்தர்யா கைத்தட்டு வந்துகிட்டே இருக்கு, கைத்தட்டு வருமா, வெளியே வந்து பயங்கரமாக சப்போர்ட் இருக்க மாதிரி காமிப்பானுங்க, ஆனால் அதெல்லாம்
உண்மை இல்லை. அதுதான் பவித்ரா சொல்றாங்க பாருங்க, ஃபுல்லா பிஆர் டீம் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்கன்னு. ஆக்சுவலா அவங்க மட்டும் தான் செய்றாங்கன்னு இல்ல, நிறைய பேர் செய்றாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஹெவியா செய்யறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டீம் தான். ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த கைத்தட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி பிம்பெல்லாம் வருதுல, அதெல்லாம் இல்லை. ஓட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகே, அப்போ ஜாக்லின் சௌந்தர்யா தானே ஃபஸ்ட்டு சேவ் ஆனாங்க, அவங்களுக்கு தான் அதிகமான ஓட்டு அப்படின்ற மாதிரி. நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்கள், இந்த வாரம் 2 பேரும் பண்ண செய்கைக்கு இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதிகமான ஓட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இவனுங்க வந்து ஆர்டர் வைஸ் இந்த சீசன் ஃபுல்லாகவே சரி, விஜய் சேதுபதி ஒரு தடவை கூட ஆர்டர் வைஸ் சேவ் பண்ணவே இல்லை. ஏதோ ஒன்று ஓகே சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தோணும் போது நான் உங்களை சேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே யாரை சேவ் பண்ணுறாங்கன்னா மக்கள் தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை சேவ் பண்ணுறாங்க. அப்படி சேவ் பண்ணும்போது ஒரு ஆர்டர்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த ஆர்டர் வைஸ் வந்ததில்லை. முத்துக்குமரனை எப்படி இருந்தாலும் அந்த ஹாட் சீட்டு கொண்டு போயிட்டு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் தர்ஷிகா 200% தர்ஷிகா இருக்காங்களே, நேற்று கேம் முடிஞ்ச பிறகு சொல்கிறாங்க இந்த டம்மி பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சேவ் பண்ணிடுறாங்க, டஃப்பான பிளேயர் என்ன மாதிரி பிளேயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப கடைசியில் எடுத்துட்டு போய் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு. தர்ஷிகா அடுத்த பாயாசம் உங்களுக்கு தான்மா. ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாமினேஷன் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தர்ஷிகாவுக்கு பாயாசம் இருக்குது, சத்யாவுக்கு பாயாசம் இருக்குது, தயவு செஞ்சு வெளியே போங்கடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. அடுத்த வாரமும் டபுள் எபிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த வாரம் 2 பேர் தூக்கிட்டீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமும் அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா 2 பேர் தூக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தான் தோணுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கை குறையல, ஏன்னா டேஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கை குறையும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் அது மாதிரி இந்த டிஸ்கஷன் அப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சொன்ன விஷயம் என்னன்னா, கைத்தட்டில் வருது ஓகே, அதில் வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மஞ்சரி கேட்குறாங்க. ஏன் முத்து இப்போ அதே மாதிரி தான் உனக்கும் பார்த்தோன்னா கொஞ்ச நாளாக கைத்தட்டு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட யோசிச்சேன், ஓகே இந்த இடத்துல ஃபீல் பண்ணுவானோ, அதாவது ஆமாம் நம்மளுக்கு கைத்தட்டு வரலன்னு. அவன் எப்படி யோசிக்கிறான்னா, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கேம் தான், இந்த வீக்கில் வந்து எவன் நல்லா விளையாடுறானோ அவனுக்கு வந்து கைத்தட்டு வரும். தீபக் அண்ணன் நல்லா விளையாடுறாரு, அதே மாதிரி தீபக் அண்ணன் கைத்தட்டு வந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி நல்லா விளையாடுனாங்க, பவித்ரா நல்லா விளையாடுனாங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கைத்தட்டு வருது. சில பேருக்கு வருதில்ல, இப்போ சௌந்தர்யா மாதிரி ஆளுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேற கேட்டகரியில் வரும், அதெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளேயே வராது. மற்றபடி இந்த மாதிரி கைத்தட்டு வருதில்ல, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வீக்ல நல்லா ப்ளே பண்ணாங்களே அவங்களுக்கு கைத்தட்டு வருது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணதை வச்சு மட்டும்தான் வருதே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அவன் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறான் ரியாலிட்டியோட. ஏன்னா அவன் கேமை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கான், இதுதான் கேமு, கைத்தட்டு வச்சு ஒருத்தவங்களை மாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் அவன் நேற்றே ஒரு விஷயத்த சொல்கிறான், இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் அவள் தான் முடிஞ்சு போச்சு, மற்றவனை எக்ஸ்போஸ் பண்ணுன்ற கேம் வந்து முடிஞ்சு போச்சு. ஏன்னா விஷால வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே ஃபுல்லாக நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் டான் சொல்லலை, அதை விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு, அதே மாதிரி டப்பா அருணையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் இவனுங்களை எக்ஸ்போஸ் எவன் ஆகணும்னு நினச்சனோ அது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிட்டானுங்க. இதுக்கப்புறம் என்னோட கேம் நான் விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் இது சேஃபாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாசுக்கு ஆடிட்டு இருந்தாலும் அது கொஞ்சம் இல்லை இதுக்கப்புறம் இருக்காதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் வருது. கொஞ்சம் பெட்டராக ஆனால் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா கண்டென்ட் பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா சாச்சனான்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கோளாறு இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கும். கண்டென்ட் கொடுக்காத ஆள்லாம் இல்லை சாச்சனா பொறுத்த வரைக்கும், கண்டென்ட் கொடுக்கும் ஓகேங்களா. அதனால தான் வெளியே போகும்போது கூட என்ன தோணுச்சுன்னா சத்யாவை தூக்கி இருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் வரதுக்கு காரணம்னா சாச்சனா மூலியமா ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாவும் இல்லை, அது மாதிரி ஆனந்தி மூலியமா ஏதாவது குளறுபடி பண்ணுவாங்களே அதுவும் இல்லை. அப்படின்னும் போது கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உள்ள இருக்கவனுங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சேஃப் கேம் விளையாடுறவனுங்க. ஸோ அப்படின்னும் போது கண்டென்ட் வரணும்னா முத்துக்குமரன் மாதிரி பிளேயருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி கொஞ்சம் ஆடணும். அதாவது எல்லாமே டேரக்டாக இதுக்கப்புறம் அடிக்கணும், எல்லாம் ஆமாம் அட்டாக் தான் பண்ணுவானுங்க, இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து அடிப்பானுங்க, ஏன்னா கேங்கா இருக்கானுங்களா ஒன்று சேர்ந்து அடிப்பானுங்க. ஸோ அப்படின்னும் போது அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நிற்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த கப்பை பிடிக்கும் போது ஒரு கெத்தாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சேஃப் ஆடிட்டு இந்த கப்பை என்ன தான் வாங்கினாலுமே அந்த அளவுக்கு எடுபடாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு விஷயம் வந்து கோவா கேங்க வந்து சுக்கா நொறுங்கிடும்னு நினைச்சோம்ல, ஆனால் இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நைட்டில் உட்காந்துக்கிட்டு ஒன்றா தான் பாட்டு பாடிட்டு ஓகே அதெல்லாம் ஓகே தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இவ்வளோ பட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் இதுக்கப்புறம் திருந்தலைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன்னா இந்த அளவுக்கு அடி வந்து யாருக்குமே உள்ளல 2 வீக்கெண்டில் வச்சு செஞ்சிருக்காங்க. ஸோ அப்படியும் நீங்கள் நைட்டு உட்காந்து ஜாலியாக பேசுறீங்க, அதெல்லாம் ஓகே ஃபன் பண்ணுறீங்க, சில பேர் மார்க் பண்ணுறீங்க, எல்லாமே நடக்குது. நேற்று நைட்டு நானும் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணுறது ஓகே, ஆனால் திருப்பி அந்த கேங்கை ஃபார்ம் பண்ணி திருப்பி அதை வந்து அதே மாதிரியே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை விட ஒரு பயங்கரமான ஆளுங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஜாக்லைனுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், ஓகே நம்மளோட கேம் பிளே வந்து கண்டுபிடிச்சிட்டானுங்க, நம்ம கேங்குன்ற ஒரு விஷயம் ஒரு எப்படி சொல்கிறது அவங்கள சுற்றி ஒரு கோட்டை மாதிரி வச்சுருந்தாங்க, அந்த கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா நொறுக்கி விட்டாங்க அப்படின்றது க்ளீனாக புரிஞ்சிச்சு. ஆனால் திருப்பி அந்த கோட்டையை கட்ட ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது நேற்று நைட்டு பார்க்கும்போது. உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் எனக்கு ஜெஃப்ரி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியில் வைக்கிறதுன்னு தெரியலங்க. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினையும் சரி சௌந்தர்யாவும் சரி அடிக்கிறான், அதாவது இந்த அளவுக்கு அடிக்கிறான், அதே மாதிரி அந்த கேங்கில் எனக்கு கை வச்சு இந்த மாதிரி பாட்டு பாடுறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். இவ்வளோ சொல்கிறான், சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக அதை பண்ணிட்டு இருக்கானே, இவ்வளோ நாளாக அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அது ஏன் பண்ணா அப்படின்றத
அப்படின்றது எனக்கும் புரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஒருத்தவங்கள போட்டு உங்க கேங்க போட்டு அடிச்சோனே அங்க இருக்க மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பவித்ரா கிட்ட கொட்டுறது வந்து எனக்கு என்னமோ அது ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனா பவித்ராவோட ஸ்ட்ராட்டஜி அவங்க யோசிச்சாங்க பார்த்தீங்களா, உண்மையிலே வேற லெவலுங்க. ஏன்னா நான் பண்றத வந்து இங்க கியூட்டா காமிக்கிறதுக்கு வந்து ஆள் இல்ல. ஆனா இங்க சௌந்தர்யாக்கு பண்றத கியூட்டா காமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணு இருக்கான். அதே மாதிரி அருண் பண்றத வந்து காமிக்கிறதுக்கு வந்து அர்ச்சனா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கலாம் அவங்களுக்கு காமிக்கிறாங்க அப்படின்னும் போது ஓகே பவித்ரா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எதனால இவங்கலாம் மட்டும் இவங்களுக்கு சப்போர்ட் வருது அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு டாஸ்க் வச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. இந்த வீட்ல யாரெல்லாம் பிஆர் டீம் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி லாஸ்ட் சீசன்ல வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை கொட்டுன்னு கொட்டிடுவாங்க. அந்த ஒருத்தவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.